புத்திசாலித்தனம். இன்றைய தமிழ் புத்தாண்டு தினத்தில் உங்கள் அனைவருக்கும் எல்லா வளங்களும் பெற்று 16 பேர்களும் பெற்று நீண்ட செல்வத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைய தலைப்பு புத்திசாலி. 2 பேச்சாளர்கள் பேசுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு போட்டி நடத்தப்பட்டது. அந்த போட்டியில் யார் அதிக கைத்தட்டல் பெறுகிறார்களோ அவர்களே சிறந்த பேச்சாளர் என்று முடிவு செய்யப்பட்டு அந்த பேசுவதற்கான நாள் ஒதுக்கப்பட்டு மேடை தயாரிக்கப்பட்டது. அந்த பேச்சு போட்டி ஆரம்பிப்பதற்கு சில நேரங்களுக்கு முன்பு 2 பேச்சாளர்களும் ஒரு அறையில் உட்கார்ந்து விவாதித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு பேச்சாளருக்கு தொலைபேசி கால் வரவே தன்னுடைய மொபைல் ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டார். அந்த நேரம் பார்த்து இந்த பேச்சாளர் என்ன காரியம் செய்தார்?